செம்மையா இருக்கு இல்லையா? செம்மையா இருக்கு. பிரைட் அளவுக்கு டாடி ஏன் இவ்வளோ வந்துட்டு பில்டப் கொடுக்குறாரு தெரியல. ஹாய் கைஸ், எனக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஆனாலும் எங்கள் காலையில் நாங்கள் வந்துட்டு வேலைக்கு போகிறோம். ஆமாம், இது ஒரு வேலை தானே. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்றைக்கி என்னோடய என்கேஜ்மெண்ட் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்துட்டு பார்ட் 1. ஸோ ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா விலாகும் வந்து கொஞ்சம் நிறைய டியூரேஷன் வச்சு நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் வந்துட்டு விலாக்ஸ் கொஞ்சம் டியூரேஷன் ஜாஸ்தியாக வச்சு அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக ஐ ஹோப் உங்களுக்குலாம் வந்துட்டு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல், சரியா? ஸோ அதான் நம்ம வந்துட்டு இப்போது விலாகை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நானும் ஆமியும் வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு எழுந்திரிச்சு கோயம்பேடு மார்க்கெட் வந்துட்டோம். எனக்கு வந்துட்டு தலைக்கு வைக்கிறதுக்கு ரோசஸ்லாம் வந்துட்டு தேவைப்பட்டுச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி ரோசஸ் வந்துட்டு அந்த வெல்கம் டேபிளில் வந்து வைக்கிறதுக்காக வந்துட்டு மம்மி வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கியாச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்துட்டு வீட்டுக்கு தலைப்பில்லை, அதனால் நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கிறது வந்துட்டு நல்லது இல்லையா? ஸோ அதனால் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நானும் அம்மியும் சமத்தா போயிட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பூ ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. அன்றைக்கி முகூர்த்த நாள் அப்படின்றதுனால அதனால் நாங்கள் வந்துட்டு தேடி கொஞ்சம் வந்துட்டு அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரிலாம் தேடி நாங்கள் கடைசியில் ஒரு பிங்க் ரோஸ் பஞ்ச் அண்ட் ஒரு ஒயிட் அது ஏதோ ஒரு ஃப்ளவர் அது வந்துட்டு வாங்கிட்டு நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நான் ஸ்கின் கேர்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நாங்கள் வந்து போடணுமா இங்கே போட்டு வேலை செஞ்சு அப்புறமா ஒரு half an hour கூட ஆகாது உங்களுக்கு. பிரைட் அளவுக்கு டாடி ஏன் இவ்வளோ வந்துட்டு பில்டப் கொடுக்குறாரு தெரியல. நானே கடைக்கெல்லாம் போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சு இப்போ தான் ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். இவ்வளோ நாளில் பிஸியாகி எங்கள் டாடி ஐப்ரோ ட்ரிம் பண்ணியிருக்காரு பாருங்க. அதுதான் இல்லை, அதாவது நேச்சுரலாக நமக்கு இருக்கிறது அப்படி இருக்குது. அது வந்து நான் முடிக்கவே இல்லை. நான் முடிக்கவே இல்லையே. அப்படி இருக்குதா? ப்ரொஃபஷன் வந்திருக்காங்க, இங்கே காட்டுறாங்க, உங்களுக்கு தெரியும், அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பண்ணணும்னு எனக்கு ஒரு இது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் கொடுத்தேன். அப்போ ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல, ஆனால் நல்லா தான் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு நீங்கள் லேடிஸ் மாதிரி இருக்கீங்க. சரி ஓகே, நீங்களே சொல்லுங்கள் மக்களே. நான் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்பீங்க, இப்போயும் பார்க்குறீங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே பாய். அவங்க சொல்ல இவரே ஓகே சொல்லிக்கிட்டாரு. ஆமிலா தான் எனக்காக உயிரை கொடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கா பாருங்கள். சுற்றி எல்லாம் பொருளும் நாங்கள் பேக் பண்ணோம். நீ எப்போவுமே என் உயிர் தான் ஆமி. ஐயோ வேணாம், கண்ணு பட்டுற போதும் ஆமி மேலே. சும்மாவே வந்துட்டு என்னோடய ரூம் வந்து குப்பை கூடம் மாதிரி தான் இருக்கும். அன்றைக்கி வந்துட்டு அதை விட ரொம்ப மோசமாகிடுச்சு. ஏன்னா திங்ஸ் எல்லாம் வந்துட்டு பேக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. எப்படியும் ஆமி வந்துட்டு எனக்கு அந்த குப்பைக்கு நடுவில் என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் அழகாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டா ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு மம்மி லஞ்சும் வந்துட்டு ஊட்டி விட்டுட்டாங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம மார்க்கெட் போயிட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நம்ம வந்துட்டு ரெடி ஆகிட்டோம். ஸோ அதான் மம்மி வந்துட்டு லஞ்ச் ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு டைம் வந்து ஒரு 2 o'clock இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2:30க்கு மண்டபம் போயிடலாம். மண்டபம் இல்லை, அது வந்து ஹோட்டல் மாதிரி, அங்கே போயிடலான்னு வந்து பிளான் போட்டிருந்தோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் ஆமியும் வந்துட்டு எல்லா திங்ஸையும் ஆட்டோவில் எடுத்து போட்டு கிளம்பிட்டோம் ஹாலுக்கு. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்போம். பட் அன்றைக்கி வந்துட்டு நானே ஒரு பிரைடு என்னோடய ஈவெண்ட்டுக்கு நான் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத நினைக்கும் போது செம்ம ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சு. ஸோ போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே தான் நம்மளோட என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, ஹோட்டல் நயக்ராவில். ஸோ இங்கே தான் வந்துட்டு புக் பண்ணியிருந்தோம். அண்ட் அன்னைக்கு வந்துட்டு எனக்கு என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு மேக்கப் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நந்தினி தான் வந்திருந்தாங்க. நந்தினியும் அவங்களோட சிஸ்டர் ரஞ்சினியும் வந்திருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி நான் வந்து எனக்கு நானே மேக்கப் போட்டுக்கலாம் அப்படின்றத ஸ்டார்டிங்கில் யோசிச்சுருந்தேன். பட் அதுக்கப்புறம் சரி நம்மளுக்கு டைம் இருக்காது, நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு நான் நந்தினியை தான் வந்துட்டு கேட்டிருந்தேன். அண்ட் கண்டிப்பாக இதை நான் சொல்லியே ஆகணும், நான் எடுத்ததில் ஒரு பெஸ்ட்டான டிசிஷன் இது தான். நந்தினி வந்து என்னோடய மேக்கப் சூப்பராக வந்துட்டு பண்ணி கொடுத்தாங்க. நந்தினி தான் இன்றைக்கி என்ன அழகாக்க போகிறாங்க. ஆமாம், இன்னொரு விஷயம், எப்பவுமே பிரைடு வந்து நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டில் இருப்பாங்க. பொண்ணு உட்பட, இவங்க எல்லாருமே உட்பட, நந்தினி உட்பட. இன்னைக்கு பார்த்தா பிரைடு ஆகிட்டாங்க, யூஷுவல் பிரைடு மாதிரி லேட்டாக வராங்க. இவங்க வந்து வெயிட் சொல்லுங்கள், அதை பற்றி உங்கள் அனுபவம். நான் இல்லை அப்படி இல்லைங்க, நான் ஆட்டோ போடுறேன் தான் சொன்னேன். டேடி தான் 5 minutes கழிச்சு போடலாம் இரு அப்படின்னாங்க. அப்படி இல்லைங்க.
ஸோ லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, லிஃப்ட் வந்ததும் ரூமுக்கு போயிட்டு அவங்க எல்லாரையும் செட்டில் பண்ணி திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நானும் டேடியும் வந்துட்டு ஹாலில் வந்துட்டு டெக்கரேஷன்ஸ் எப்படி போயிருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு போயாச்சு. ஸோ டெக்கரேஷன் வந்துட்டு இப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஒர்க் ஃபினிஷ் ஆகிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு திரும்பி ரூமுக்கு வந்தாச்சு, மேக்கப் போடணும் இல்லையா, ஸோ அதுக்காக ரூமுக்கு வந்துட்டோம். பிரைட் எப்படி இருக்கீங்க பிரைட்? நாங்க போய் மேக்கப் திங்ஸ் எடுத்துட்டு வரோம். ஓகே நீ வேணும்னா பிரைட் சோறு வேணும்னா பிரைட் கூட்டி பிரைட் உங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான் பாத்ரூம் ஜெய்சி விக்டோரியா பிரைட். ஸோ எல்லாருமே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு என்னோடய ஃபியான்சேக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்துட்டு அவங்க கூட வந்து நான் ஒரு ட்ரான்சிஷன் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த ட்ரான்சிஷன் வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் போய் பார்த்துடுங்க. ஸோ இதோட பிஹைண்ட் த சீன்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இந்த பிஃபோர் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு, நிறைய டேக் போச்சு. இதுவே நாங்கள் வந்துட்டு மேக்கப் ஒரு 2:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். பட் இது முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் எடுத்தோம். அண்ட் ஃபைனலி ஒரு டேக் வந்துட்டு ஓகே ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு குடுகுடுன்னு நாங்கள் வந்து மேக்கப் போடுறதுக்காக உட்காந்தாச்சு. நந்தினி வந்துட்டு எனக்கு ஸ்கின் ப்ரெப்பிங்கெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு நான் நந்தினி, ரஞ்சினி, ஆமிலா, கமலி அண்ட் அமிர்தா இவங்க 5 பேருக்கும் வந்துட்டு ஒரு பெரிய தேங்க்யூ வந்துட்டு நான் சொல்லிக்கணும். ஏன்னா வந்துட்டு உண்மையாக சொல்லணும்னா நான் ஒரு இரிட்டேட்டிங் ப்ரைடாக இருந்தேன். எப்படி தான் வந்துட்டு என்னை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரில. அவ்வளோ பேஷண்ட்டாக இருந்தாங்க, அவ்வளோ பொறுமையாக என்னை வந்துட்டு ஹேண்டில் பண்ணாங்க. நடுவில் மேக்கப் செஷன், நடுவில் பேசுகிறது, ஃபோன் நோண்டுறது, ஃபோன் பேசுகிறது, இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன்னால் நான் ஃபோன் பேச வேண்டியது இருந்துச்சு. பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு என்னை சூப்பராக வந்துட்டு ஹேண்டில் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ ஒர்க்கும் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. சொல்லுங்க உங்களுக்கு எப்படி மேக்கப் எனக்கு வந்து நான் பார்க்கறதுக்கு அப்படியே டால் மாதிரி கஷ்டமே அவுட்புட் அப்படி வரணும் என்ன பண்ணுவீங்க ப்ளீஸுங்க. எனக்கு வந்து க்ளோயியாக இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து டபுள் சின் இருக்குது, அது நல்லா கட் பண்ணி ஸ்கல்ப்டாக காமிக்கிறோங்க. இப்போ இதெல்லாம் நீங்க பண்றீங்க. நல்லா ஹைலைட் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகும். அப்படியே தூரத்துல பங்கு ப்ளீர் அப்படின்னு இருக்கும். ப்ளீர்னு ஓகே பெயிண்ட் டப்பா எக்ஸ்ட்ரா 2 கோடி. நீயே அப்படி சொன்னா எப்படி? நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தாங்க. ஸோ ஆக்சுவலி மேக்கப் செஷனுக்கு நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறது, ஃபோன் பேசுகிறது, இதெல்லாம் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும் தான். பட் வந்துட்டு வேறு வழி இல்லை எனக்கு. இந்த மாலைக்காரங்க கிட்ட பேசுகிறது, கேக்குக்கு வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்கக்கிட்ட பேசுகிறது, ஃபோட்டோகிராஃபர் இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுற நிலமையில நான் வந்துட்டு தள்ளப்பட்டேன். அதனால தான் வந்துட்டு ஃபோன் பேசுகிற நிலமையில நான் இருந்தேன். பட் மற்றபடி நானும் வந்துட்டு ஒரு நல்ல பிரைட் தான், குட் கேர்ள் தான் நானும். சத்தியமாக அழகாக இருக்கேன் நான் கொஞ்சம் குண்டா மட்டும் இருக்கேன், மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ஜிம் ட்ரைனரா நானே ப்ளீஸ்ங்க ஒழுங்கா காட்டுங்க. என் மூஞ்சி போய் ஸ்கல்ப்டடா அப்படியே வாங்க ரூம் சர்வீஸ் கிட்ட கட்டி சொல்லுங்க. ஆப்ஸ் வர்க் அவுட் அது அவங்க வேணாம், அவங்க டிபார்ட்மென்ட்ங்க. ஜெய்சி வரடி மத்தவங்க வந்தா கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம்டி. இல்லங்க அது அப்படிங்க இல்லங்க இப்படி இந்த தருதலைக்கு எப்படி வெளிப்படையா சொல்லிட்டீடா. ஒரு இது வச்சிருக்கேன் ஐகான் ஜிக், அந்த ஜிக் இந்த க்ளோயியா இருக்கணும். நான் வேற இப்பெல்லாம் பண்றேன், பாக்குறவங்களுக்கு லூசு சிட்டி போட்டு சொல்ல போறாங்க. அழகா இருக்குதா? நீ ஸ்நாக்ஸ் சாங் போலியா? பிரைட் இப்பதான் பிரைட் ஸ்நாக்ஸ் சாங் போலியா? இப்பதான் நீங்க பிரைட் மாதிரி இருக்கீங்களா? கேட்சாக்கா எங்க இருந்து வர நீ பொண்ணு மாதிரி ஆகறத நாங்க இப்ப பாக்குறோமே கண்கூட. இல்ல ஓ கரெக்ட் பொண்ணு கிடையாது தேவதை.
ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் மேக்கப் செஷன் வந்துட்டு செம்ம ஃபன்னாக ஜாலியாக வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஸோ மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்துட்டு அமிர்தா வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டா. ஸோ அமிர்தா வந்துட்டு எனக்கு சாரீ வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு ட்ரேப் பண்ணாங்க. ஸோ சாரீ ட்ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்துட்டு ப்ளீட்ஸ்லாம் வந்துட்டு அழகாக பிடிச்சி வச்சுருந்தா. ஸோ நாங்கள் வந்துட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கப்போ சைடில் வந்துட்டு அவள் அந்த ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ என்னோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு நந்தினி பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். மீன்வைல் பார்த்திங்கன்னா கமலி வந்துட்டு போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா. எக் பஃப் கேக்கெலாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க. பட் நான் வந்துட்டு சாப்பிடல. ஏன்னா என்ன இருந்தாலும் அது வந்துட்டு ஆயிலி ஐட்டம் ஓகேவா. சரி எங்கன்னா வந்துட்டு ஃபேஸில் பட்டு எதனா வந்துட்டு ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டிக்கு நான் வந்துட்டு அதெல்லாம் சாப்பிடல. ஸோ அவள் தான் நம்ம வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக உட்காந்தாச்சு. ஹேர் ஸ்டைல் ஆமிலா வந்துட்டு எனக்கு பண்ணியிருந்தா. ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நந்தினி வந்து நம்ம மார்னிங் ரோஸஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல அதெல்லாம் வச்சு அவங்க ஒரு ப்ரூச் மாதிரி அவங்க கட்டிகிட்டு இருந்தாங்க. அமிர்தா சைடில் வந்துட்டு சாரி வந்துட்டு அயன் பண்ணிகிட்டு இருந்தா. அண்ட் ஹேர் ஸ்டைல் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பரபரப்பாக வந்துட்டு அந்த ரூம் போயிட்டு இருந்துச்சு. எல்லோரும் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பிரைடுக்கு தான் வந்து 1 2 3 4 நான் ஒரு 5 5 பேர் வேலை செய்யறோம். அப்பயுமே ஆள் பத்தல. அந்த டோனட் மாதிரி கோப்போம்ல. ஆமாடா இங்க நடுவுல வந்துட்டு டோனட் இந்த இடத்துல வைக்க போறேன். அது சுத்தி இப்படி அழகா கீழே காட்டணும். ஒரு அழகான ரோஸ் மட்டும் எடுத்து எனக்கு கொடுங்க என் ஆளுக்காக. பிரைடு. ஸோ அன்றைக்கி நான் என்ன ஹேர் ஸ்டைல் போட்டுக்க போகிறேன் அண்ட் என்னோடய மேக்கப் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு நான் முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் அழகாக எனக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் சாரியும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு ஃப்ளீட்ஸ் வந்து பிடிச்சி அயன் பண்ணி அமிர்தா வந்து சைடில் வச்சுருந்தா. ப்ரூச்சும் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் பர்டிகுலராக வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கோர்க்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நந்தினி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு லைனாக எங்கள் வீட்டிலேருந்தும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ரூமுக்கு. ஏன்னா டைம் வந்து ஆயிடுச்சு. நம்ம தான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். ரொம்ப குட்டியாமா அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபரும் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம தான் சாரி கூட கட்டாமல் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம், ஹேரும் மேக்கப்பும் பண்ணிட்டு. அண்ட் ஆல்சோ வீட்டிலேருந்தும் எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னோடனே கொஞ்சம் வந்துட்டு அப்போ தான் ப்ரெஷர் தெரிய ஆரம்பிச்சுது, சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நான் ரெடியாகி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவளுங்களாம் வந்துட்டு சேர்ந்து ரெடி ஆகணும். ஸோ அதான் ஒரு பெரிய டாஸ்க்கு. உங்க பெண் பிள்ளைய பாருங்க. குழந்தை பெண்ணாக உருவெடுத்தனர். ஐயோ ஓ மை காட் ஷீட். குழந்தையை நீங்க பெண்ணா உருவாக்கி இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்கள் 5 பேர் இயரிங் மட்டும் போட்டுருவோமா? அதான் சொல்றியா? அவங்க மூஞ்சிலையும் காட்டுறீங்க. நான் வந்ததுனால கிரெடிட் யூ பட்டு பண்ணி திருப்ப கூடாது. ஓகே, ஒரு தொழிலதிபரை பார்த்து நீ இவ்வளவு டக்குன்னு திருப்ப கூடாது. இவங்க வந்து ஓஎம்ஆர் பக்கம், இவங்க தான் ரவுடின்னா அந்த தொழில அவங்க தான் இங்கு அப்படின்னு அர்த்தம். இவங்க வந்து ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லா கலக்குறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து கலக்குறாங்க. இந்த மேக்கப் ஃபீல்ட்ல இவங்க வந்து ஒரு பெரிய செங்கல்பட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க. ஆனா அவங்க இருக்கிற இடம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆலமரத்துல ஒரு விழுது. அவங்க அப்படியே என்னைய பத்தியும் மாப்ள நம்மள பத்தி கொஞ்சம் இது ஒரு குழந்தை. இந்த குழந்தைய வந்து நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒப்படைச்சிட்டு போனேன். இப்போ வந்து ஒரு மணப்பெண்ணா உருவாக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு பிள்ளைகளே, சூப்பர். சரி, நானு இப்ப நீங்க பாருங்க, அடுத்து டடான் அப்படின்னு காட்டு. நான் டக்குனு Dress மாத்தி வரேன். டடான் பண்ணிட்டு போங்க. ஓ சாரி, டடான் சொன்னல, மிஸ் பண்ணிட்டேன். Dress பார்க்காதீங்க. இப்போ ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்ததுனால அவங்கள பத்தி சொல்ல மறந்துட்டேன். அவங்க வந்து வளர்ந்து வரும் பெரிய ஒரு ஆலமரம். அவங்க இவங்க தான் அவங்க மல்டி பர்பஸா, மல்டி டேலண்டட்.
அவ யாரு ஆமா அவங்க அம்மா கூட சேர்ந்து இப்ப பெரிய ஒரு நிறுவனத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும். சாய்காஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட். சாய்கா சாய்கா மேக்கப். சரி வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். சரி அவ்வளவுதான். இப்போ நான் டடான். ஹாய் இல்ல ப்ரோ அப்படியே இல்ல ப்ரோ. இதுதான் நம்ம காஸ்டியூம். நம்ம ஏழைகளுக்கு ஏத்தது. நம்ம வேஷ்டி நம்ம வந்து ட்ரெடிஷனல் மாடலுக்காக பாக்குறேன். நாங்க ட்ரெடிஷனல் இருங்க டாடி வேஷ்டி வரைக்கும் காட்டுவோம். ஏய் செருப்பு மக்களே என் செருப்பு பாருங்க. ஒரு நிமிஷம் காட்டியாச்சு. இது வந்து என்னோட 25th anniversary வெட்டிங் டே அன்னைக்கு வாங்கி போட்டது. 4 years ஆகுது. அன்னைக்கு போட்டது இன்னைக்கு போடுறேன். சூப்பர். அப்படியே எடுத்து உள்ள வச்சுட்டு இன்னைக்கு எடுத்து தொடச்சி இன்னைக்கு போட்டிருக்கேன். அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. சரி ஓகே. நிறைய பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளைங்களாம் நிறைய. அதனால நாங்க ரெடி ஆயிட்டு உங்க மற்ற வேலையில பார்க்க போறேன். ஓகே பாய் பாய் பாய். அப்புறம் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் என்னோடய மேக்கப் அண்ட் ஹேர் வந்துட்டு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நந்தினி வந்துட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நாமிலாவும் ஹேர் ஸ்டைல் சூப்பராக பண்ணியிருந்தா. ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு ரெண்டுமே. அண்ட் அதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம சாரியும் வந்துட்டு கட்டி முடிச்சாச்சு. சாரி ட்ரேப் பண்ணுறப்போ வீடியோலாம் எடுக்க முடியல. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய ஃபுல் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. செம்ம ப்ரிட்டியாக இருந்துச்சு. எனக்கு அந்த சாரி ஜுவல்லரி என்னோடய மேக்கப் ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப என்னை நான் வந்துட்டு ரசித்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபுல் மேக் ஓவர் முடிச்சுட்டு ஒருத்தங்களோட ரியாக்ஷன் வந்துட்டு நம்ம கவர் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோடய ஃபியான்ஸையோட ரியாக்ஷன் தான். ஸோ நான் வந்துட்டு ரொம்ப நேரமாக வெளியே உள்ளே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவங்க உள்ளே வருவாங்கன்ட்டு. பட் அவங்க வரவே இல்லை. கடைசியில் நான் தான் வந்துட்டு கதவை திறந்து போய் நின்னேன். என்ன கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுக்குறீங்க? எத்தனை தடவை கேக்குறான். ஐயோ வாய் ஃபுல்லா பல்லா இருக்கு. ஸோ அப்படியே மேலே ஹாலுக்கு போனது பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் சித்திங்கெல்லாம் இருந்திருந்தாங்க. அண்ட் அத்தை இருந்தாங்க. எல்லாருக்கும் வந்துட்டு போயிட்டு மேக்கப் எல்லாம் காமிச்சிட்டு அங்கே வந்துட்டு அவங்களோட ரியாக்ஷனும் வந்துட்டு ஜாலியாக பார்த்து முடிச்சுட்டு நான் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டேன். ஸோ ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறதுக்கு யுவராஜ் தான் வந்திருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக நம்மளோட நம்ம ஃபோட்டோஷூட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு இவங்க தான் எனக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு தம்பி மாதிரி. ஸோ அவங்க தான் வந்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாங்க என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கும். செம்ம ப்ரிட்டியாக இருந்துச்சு எல்லா ஃபோட்டோஸும். நான் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஹாலில் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தாங்க கரெக்டாக. அந்த தட்டு எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. கெஸ்ட்டெல்லாம் வரத்துக்கு முன்னாடி எல்லாமே வந்துட்டு பக்காவாக வந்துட்டு பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ரெடி ஆனோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ரெடி ஆனது வரைக்கும் தான் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய என்கேஜ்மெண்ட் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனது அண்ட் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி என்னோடய ஃபியான்ஸை எனக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணது, நான் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதோட நம்ம வந்துட்டு இந்த வீடியோவையும் முடிச்சுக்கலாம். நீங்கள் கேட்ட மாதிரியே வீடியோ டியூரேஷனும் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். ஸோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். என்னோட வருங்கால கணவருக்காக நான் வந்துட்டு ஒரு சின்ன சர்ப்ரைஸ், என்னால் முடிஞ்ச ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். இதுதான் உண்மையான சர்ப்ரைஸ்.